பிரபல யூடியூப் சேனல் வச்சிருக்க பிலிப்ஸ் எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா. அவர் வந்து பெரிய யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அரசியலை பற்றி தான் பேசுவார். அவர் இன்டர்வியூ கொடுத்தாலும் அரசியல் சம்மந்தப்பட்ட நியூஸாக தான் இருக்கும். அவர் வந்து கரூர் பிரச்சனையில் வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிருந்தாங்க. கரூரில் வந்து விஜயனுக்காண்டி சப்போர்ட் பண்ண எல்லாருமே யூடியூபர்ஸ் எல்லாமே வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சாங்க. ஜாமீனில் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் கூட நிறைய யூடியூபர்ஸ் வந்து அவர் வந்து இன்டர்வியூ பண்ணாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது கூட வந்து கரூர் பிரச்சனையை வந்து நான் பேசக்கூடாது, கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து அவர் அவாய்ட் பண்ணி விட்டார். இப்போ வந்து அவர் டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. விஜயனா கூட வந்து நிற்கிற மாதிரி ஒரு புக்கு கொடுக்குற மாதிரி ஜாயின் பண்ண மாதிரி ஒரு போஸ்ட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் பெரிய நெட்வொர்க் சேனல் வச்சிருக்காரு, யூடியூப்ல நிறைய வியூஸ் போகிற ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் சேனல் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க. அவர் வந்து நம்ம கட்சியில் வந்து சேர்ந்தது பெரிய பலம் தான். இப்போ எல்லாருமே யூடியூப்ல தான், யூடியூப் இன்ஸ்டாகிராம் தான் அதிகமாக பார்க்குறாங்க. அவர் வீடியோவில் இனிமேல் வந்து பாசிட்டிவாக விஜயனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் போடுவார். அப்படி போடும்போது நம்மளுக்கு இன்னும் ஓட்டு அதிகமாக விடும். அதனால் வந்து அப்படி ஒருத்தர் நம்ம கட்சியில் வந்து சேர்ந்தது நம்ம கண்டிப்பாக நமக்கு ஒரு பெரிய பலம் தான். இப்போ வந்து யூடியூபர் பிலிப்ஸ் வந்து நம்ம கட்சியில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு. அவர் என்ன சொன்னார்னா வந்து எனக்கு வந்து பிடிச்ச லீடர்னா கருணாநிதி அவர்களை தான் பிடிக்கும், அதுக்கப்புறம் வந்து விஜயன் தான் வந்து பிடிச்சிருக்கு, இவ்வளோ மக்கள் சப்போர்ட் இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அண்ணனுக்கு, அதுவும் இவ்வளோ சின்ன டைமில் இப்போ தான் அரசியல் வந்தார், உடனே இவ்வளோ மக்கள் சப்போர்ட்டை வந்து அவர் வந்து பிடிச்சிட்டாரு அப்படின்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக சொல்லிட்டு நான் வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. பிலிப்ஸ் வந்து டிவிக்கில் வந்து ஜாயின் பண்ணிட்டாரு.